வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் இதுவரை செய்த உழைப்பின் பலன் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் அந்த பலனுக்கு முன் ஒரு சின்ன சோதனை இருக்கும். அந்த சோதனையை வென்றால் ராஜ வாழ்க்கை நிச்சயம். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரண நாளாக பார்க்கும் போது மகரம் ராசிக்காரர்கள் அதை ஒரு பொறுப்பாகவும் ஒரு கடமையாகவும் பார்க்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே அவர்கள் மனதில் ஒரு விதமான முதிர்ச்சி இருக்கும். பலர் சின்ன விஷயங்களில் சிரித்து மகிழும் போது கூட மகரம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்பார்கள். நான் என்ன ஆகப் போகிறேன், எப்படி என் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் போன்ற கேள்விகள் அவர்களின் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக நடந்தாலும் மிகவும் உறுதியான அடித்தளத்தை அமைத்து முன்னேறுவார்கள். ஒருமுறை ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை விடாமல் உழைப்பது இவர்களின் இயல்பு. மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமையும் கட்டுப்பாடும் ஆகும். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் உடனே உடைந்து போவதில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை மனதில் வைத்து அமைதியாக தீர்வு காண முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் மற்றவர்கள் அவர்களை கடினமான மனிதர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் பொறுப்பான மற்றும் அக்கறை கொண்ட மனதை வைத்திருக்கிறார்கள். குடும்பத்திற்காகவும் தங்கள் இலக்குகளுக்காகவும் தங்கள் கனவுகளுக்காகவும் எவ்வளவு உழைக்க வேண்டுமோ அதைவிட கூடுதலாக உழைக்க தயங்க மாட்டார்கள். இந்த உழைப்பே அவர்களை வாழ்க்கையில் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லும். மகரம் ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கை மிகவும் ஒழுங்கானதாகவே இருக்கும். அவர்கள் எந்த வேலைகளையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு வேலை கிடைத்தால் அதை முழுமையாக கற்றுக்கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மேலாளர்கள், நிர்வாகிகள், தொழில் முனைவோர், கட்டுமானத்துறை, நிர்வாகத்துறை, அரசு பணிகள் போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள். காரணம், அவர்களுக்கு திட்டமிடும் திறன் மிகவும் அதிகம். மற்றவர்கள் இன்றி பற்றி பேசும் போது யோசிக்கும் போது கூட மகரம் ராசிக்காரர்கள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று முன்பே திட்டமிடுவார்கள். இந்த முன்னோக்கு பார்வை அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியான வெற்றிக்கு கொண்டு செல்லும். மகரம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை வெளியில் தெரிவதை விட மிகவும் அமைதியானதும் ஆழமானதும் ஆகும். அவர்கள் காதலில் விழுவது உடனடியாக நடைபெறும் விஷயம் அல்ல. ஒருவரை மிகவும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே அவர்களிடம் மனம் திறப்பார்கள். காதலித்தால் அது சாதாரண ஈர்ப்பு அல்ல, பொறுப்புடன் கூடிய காதல். அந்த உறவை நீண்ட காலம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். வெளியில் அதிகமாக காதல் வார்த்தைகள் பேசாமல் இருந்தாலும் செயல்களில் மூலம் அன்பை காட்டுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் மிகவும் அமைதியாக இருப்பதால் அவர்களின் காதல் ஆழத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். ஆனால் உண்மையில் மகரம் ராசிக்காரர்களின் காதல் மிகவும் நிலைத்ததும் உண்மையானதுமாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருக்கும். இளம் வயதில் அவர்கள் பல பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சில நேரங்களில் மற்றவர்கள் அனுபவிக்கும் சுதந்திரமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அந்த ஆரம்ப சோதனைகளே அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையான மனிதர்களாக மாற்றும். காலம் செல்ல செல்ல அவர்கள் உழைத்ததற்கான பலன்கள் மெதுவாக வந்து சேரும். நடுத்தர வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் மதிப்பும் அதிகரிக்கும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் இறுதியில் உயரமான நிலையை அடையும் பயணமாகவே மாறுகிறது. அதே போல மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாப் கிளாஸாக இருக்கும். எல்லா முயற்சிகளும் ஜெயிக்கும் நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பல விஷயங்கள் சாதகமாக முடியும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, யூடியூப் தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு நிறைய பேருக்கு விடுதிகள் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் அமைவார்கள். ஆன்லைனின் வரம் அரண் அமையக்கூடிய யோகங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் நன்றாக இருக்கும். பேச்சில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. அமைதியை கடைபிடிப்பதும் நன்மை. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். குடும்பத்தில் சில விஷயங்கள் சரியில்லை என்பதால் குடும்பத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. காது, மூக்கு, தொண்டை, அசிடிட்டி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நரம்பு மண்டல பிரச்சனைகளில் அதிக கவனம் தேவை. விநாயகர் வழிபாடு சகல விதமான தடைகளையும் தவிடுபொடியாக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் உண்டாகும். தொழில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகளால் பலரால் பாராட்டை பெறுவீர்கள். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது.
குடும்பத்திலும் வெளியிடத்திலும் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விநாயகர் வழிபாடு செய்வது, காரிய சித்தி மாலை சொல்லி வருவது பெரிய பலத்தை ஏற்படுத்தும். தடைகளை தவிடு பொடியாக்கி தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். பதவி உயர்வில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. இளைய சகோதரன் சகோதரி மூலமாக நிறைய நன்மைகள் நடக்கும். மாமனாரின் அரவணைப்பு, அன்பு கிடைக்கும் நல்ல காலகட்டம். ஆண்மேனின் பணம் வருவதற்கான சூழல் உண்டாகும். ரங்கநாத பெருமாளை வணங்குவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 90% நன்மைகளும், பொருளாதாரம் ரீதியாக 80% நன்றாகவே இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அடிவயிறு, முட்டி தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூரண நிவர்த்திகளை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தேவையற்ற சங்கடங்கள் நீங்கும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை கேட்பது, படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் என அனைத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய அளவு நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். பணவரவுக்கான உத்தரவாதம் ஏற்படும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிடிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் யோகங்கள் உண்டாகும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து மாற்றமும் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சுபவிரய பிராப்தம் உண்டாகும். பொருளாதாரத்தில் முக்கியமான முன்னேற்றங்கள் காணப்படும். பல், கண், முகம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் வயிறு, இடுப்பு வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. யாரிடமாவது பணம் வாங்கியிருந்தால் அந்த கடனை திருப்தி கொடுத்து விடுவது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். மிகப்பெரிய பணம் வந்து சேரும். கையிருப்பு பணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வாயை வைத்து கொண்டு அமைதியாக இருப்பதும் நல்லது. பேச்சினால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் ரீதியாக 70%, பொருளாதாரம் ரீதியாக 90% நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு வேறு எந்த மதத்தையும் விட உங்கள் தொழில் வாழ்க்கையின் 10வது வீட்டை செயல்படுத்துகிறது. உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் நீண்ட கால தொழில்முறை இலக்குகளை ஆதரிக்கிறது. குரு பகவான் உங்கள் நற்பெயரை அதிகரிப்பார். இந்த மாதம் கடந்த 2 ஆண்டுகளில் முடிக்கப்பட்ட பணிகளுக்கான அங்கீகாரத்தை பெறலாம். இந்த மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை அளிக்கப் போகிறது. கடந்த காலங்களில் அவர்கள் செய்த முதலீடுகள் இப்போது பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் தேடி வரும். அது மட்டுமில்லாமல் ஒழுக்கம், விடாமுயற்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். எடுத்த காரியங்களை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். முதலீடுகளில் கவனம் தேவை. நிதி நிலைமை அனுகூலமாகவே இருக்கும். மேலும் சனியின் நட்சத்திர பெயர்ச்சியால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே குறையும். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தொழில் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்ய விருப்பமுள்ளவர்களுக்கு சனி பகவானின் அருளால் இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்க விரும்பி முயற்சித்து வந்தால் இந்த காலத்தில் நல்ல செய்திகளை பெறக்கூடும். முக்கியமாக பணப்பிரச்சனைகள் குறையும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். அதே போலதான் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. மாலை வேளையில் மன அமைதி கிடைக்கும். அதாவது மகர ராசியின் 2வது வீட்டில் புதன் வக்கரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். கெட்ட சகவாசத்தை தவிர்க்க வேண்டும். தொண்டை மற்றும் காது பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும். ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மகர ராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் 2வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் பொருளாதார ரீதியாக உங்களை பலப்படுத்துகிறார். ஆம், எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் தொழில் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் போட்டிகளும் குறையும். உங்கள் விருப்பமான பணிகளை எடுத்து செய்வீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். முன்னர் செய்த முதலீடுகள் போதுமான லாபத்தை கொண்டு வரும். நிலத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் போதுமான வருமானத்தையும் கொண்டு வரும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சவால்கள் நிறைந்த பணிகளை தைரியமாக எடுத்து செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளில் ஆர்வம் கொண்டவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் மிக மிக நல்லது. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே மிகவும் பொறுப்புணர்வு கொண்ட மனிதர்கள். வாழ்க்கையை அவர்கள் ஒரு விளையாட்டு போல பார்க்க மாட்டார்கள். அது ஒரு கடமை, ஒரு பயணம், ஒரு பொறுப்பு என்று பார்க்கும் மனநிலை அவர்களுக்கு இருக்கும். பலர் இளமையில் சுதந்திரமாக வாழ்ந்த சின்ன சின்ன சந்தோஷங்களில் மூழ்கி இருப்பார்கள். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் அந்த வயதிலேயே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுவார்கள்.
எப்படி நான் வாழ்க்கையில் நிலையான நிலையை அடைவேன், எப்படி என் குடும்பத்திற்கு பாதுகாப்பான வாழ்க்கை தருவேன் போன்ற கேள்விகள் அவர்களின் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் அவர்கள் சில நேரங்களில் வயதை விட அதிகமாக முதிர்ச்சியானவர்களாக தோன்றுவார்கள். வெளியில் பார்த்தால் அமைதியாகவும் சற்று கடினமாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகுந்த அக்கறை மற்றும் பொறுப்பு உணர்வுகளை வைத்திருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சக்தி அவர்களின் மன வலிமை மற்றும் பொறுமை. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அவர்கள் உடனே உடைந்து போக மாட்டார்கள். சிலர் சிறிய பிரச்சனைகளிலேயே மனம் தளர்ந்து விடுவார்கள். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை அமைதியாக ஆய்வு செய்து அதற்கான தீர்வை மெதுவாக கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு அவசரம் பிடிக்காது. அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கும். இந்த மனநிலை காரணமாக அவர்களின் முன்னேற்றம் மெதுவாக நடந்தாலும் மிகவும் உறுதியானதாகவே இருக்கும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு உறுதியான அடித்தளமாகவே மாறும். வேலை அல்லது தொழில் வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த வேலைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு வேலை கிடைத்தால் அதை முழுமையாக கற்றுக்கொண்டு அதில் சிறந்தவராக மாற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். மேலாண்மை, நிர்வாகம், கணக்கியல், கட்டுமானம், அரசு வேலை, பெரிய நிறுவனங்கள் போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள். காரணம், அவர்களுக்கு திட்டமிடும் திறன் மிகவும் அதிகம். இன்று செய்யும் உழைப்பு நாளை பெரிய பலனை தரும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் சோர்வில்லாமல் உழைக்க தயங்க மாட்டார்கள். காதல் விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை உடனே காதலிக்க மாட்டார்கள். முதலில் அந்த மனிதரை கவனித்து புரிந்து கொண்டு நம்பிக்கை வந்த பிறகே மனதை திறப்பார்கள். காதலித்தால் அது ஒரு சாதாரண ஈர்ப்பு அல்ல, அது ஒரு பொறுப்புடன் கூடிய உறவாகவே இருக்கும். அவர்கள் அதிகமாக காதல் வார்த்தைகள் பேசாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் செயல்களில் அன்பு தெளிவாக தெரியும். ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த உறவை நீண்ட காலம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சற்று கடினமாகவே இருக்கும். ஏனென்றால் வாய்ப்புகள் அதிகம். இளம் வயதில் அவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் மற்றவர்கள் அனுபவிக்கும் சுதந்திரமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அந்த ஆரம்ப சோதனைகளே அவர்களை மிகவும் வலிமையான மனிதர்களாக மாற்றும். காலம் செல்ல செல்ல அவர்கள் செய்த உழைப்புக்கான பலன்கள் மெதுவாக வந்து சேரும். நடுத்தர வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் மதிப்பும் அதிகரிக்கும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனை, பின்னர் வெற்றி என்ற பாதையில் செல்லும். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களின் மனநிலை எப்போதும் சீராகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கும். குடும்பத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒருவரை காதலித்தாலோ அல்லது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டாலோ அந்த உறவை மிகுந்த நேர்மையுடனும் உண்மையுடனும் காப்பாற்ற முயற்சிப்பார்கள். சில சமயம் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்டாமல் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களை கொஞ்சம் குளிர்ச்சியானவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இவர்களின் உள்ளத்தில் மிகுந்த பாசமும் அக்கறையும் இருக்கும். இவர்களுக்கு குடும்பத்தின் நிலை உயர வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் அதிகம். பெற்றோர், சகோதரர்கள், குழந்தைகள் ஆகியோருக்காக கடினமாக உழைக்க தயங்க மாட்டார்கள். குடும்பத்தில் யாராவது சிரமத்தில் இருந்தால் முதலில் ஓடி வந்து உதவும் குணம் இவர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி அவர்களிடம் காணப்படும். இதனால் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு தூணாக இருந்து அனைவருக்கும் நம்பிக்கைகளையும் தைரியத்தையும் தரும் மனிதர்களாக மாறுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் பண வசதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை மிகவும் திட்டமிட்ட முறையில் அணுகுவார்கள். உடனடியாக கிடைக்கும் லாபத்தை விட நீண்ட காலத்தில் கிடைக்கும் நிலையான வெற்றியவே அவர்கள் முக்கியமாக கருதுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பணத்தை வீணாக செலவழிப்பதில்லை. எப்போது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கணக்கிட்டு செயல்படுவார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் மிகவும் உறுதியான நிலையை அடைவார்கள். பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் இவர்களுக்கு நல்ல அறிவு இருக்கும். சில சமயம் மிகவும் சிக்கனமாக இருப்பதால் மற்றவர்கள் இவர்களை கொஞ்சம் கடினமானவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் அந்த சிக்கனம்தான் பின்னாளில் அவர்களுக்கு பெரிய பாதுகாப்பாக மாறும். காலப்போக்கில் அவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை அனுபவிக்கும் அளவிற்கு செல்வ செழிப்பையும் மதிப்பையும் அடைவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சவால்கள் இல்லை என்றால் சொல்ல முடியாது. பல சமயங்களில் கடினமான சூழ்நிலைகளையும் பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இவர்களுக்கு வரும். ஆனால் அந்த சவால்களே அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். மற்றவர்கள் விரக்தியடைந்து விடும் சூழ்நிலையிலும் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக யோசித்து சரியான முடிவை எடுப்பார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன வலிமை. ஒரு இலக்கை தீர்மானித்து விட்டால் அதை அடையும் வரை அவர்கள் முயற்சியை நிறுத்த மாட்டார்கள். தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் திறன் இவர்களிடம் இருக்கும். அதனால் வாழ்க்கையின் இறுதியில் அவர்கள் பெருமையுடன் நினைக்கும் அளவிற்கு பல சாதனைகளையும் அனுபவங்களையும் பெற்றிருப்பார்கள்.
அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளில் மிகவும் தேர்ந்தெடுத்த அணுகுமுறையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எவருடனும் உடனடியாக நெருக்கமாகி விட மாட்டார்கள். முதலில் அந்த மனிதரை நன்கு கவனித்து புரிந்து கொள்வார்கள். ஒருவரின் உண்மையான கவனத்தை குணத்தையும் அறிந்த பிறகே அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிப்பார்கள். அதனால் இவர்களுடைய நண்பர்கள் எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்காமல் இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கும் நட்பு மிகவும் ஆழமானதும் நிலையானதுமாக இருக்கும். இவர்கள் ஒருமுறை ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை மிகவும் உண்மையுடனும் காப்பாற்றுவார்கள். நண்பர்களின் சிரமங்களில் உதவுவதிலும் அவர்களுக்கு வழிகாட்டுவதிலும் மகரம் ராசிக்காரர்கள் முன்னிலை வகிப்பார்கள். சமூகத்தில் இவர்களுக்கு ஒரு மரியாதையான இடம் கிடைக்கும். அவர்களின் நேர்மை, பொறுப்பு உணர்வு, அமைதியான நடத்தை ஆகியவை மற்றவர்களை அவர்களை மதிக்க வைக்கும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு கல்வி மற்றும் அறிவுத்திறனில் ஒரு தனித்துவமான ஆழம் இருக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது வெறும் மேல்பட்டத்தில் அடைந்து நிறுத்த மாட்டார்கள். அதன் அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். அதனால் அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் திறன் அதிகமாகவே இருக்கும். இவர்கள் மிகவும் ஒழுங்காக படிப்பதிலும் திட்டமிட்டு முன்னேறுவதிலும் திறமை வாய்ந்தவர்கள். சில சமயம் அவர்கள் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான முன்னேற்றமே பின்னாளில் பெரிய வெற்றியாக மாறும். அவர்களின் பொறுமையும் தொடர்ந்து முயற்சி செய்யும் குணமும் கல்வியில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் வாக்களின் நோக்கம் பொதுவாக நிலைத்தன்மை, மரியாதை மற்றும் சாதனை ஆகியவற்றை அடைவதாக இருக்கும். அவர்கள் வெறும் புகழுக்காக அல்லது தற்காலிக மகிழ்ச்சிக்காக செயல்பட மாட்டார்கள். வாழ்க்கையில் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடிய வெற்றியை அவர்கள் தேடுவார்கள். அவர்களின் கடின உழைப்பு, பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை அவர்களை பல சவால்களை தாண்டி வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். பல ஆண்டுகள் தொடர்ந்து உழைத்த பிறகு அவர்கள் பெற்ற வெற்றியை பார்த்தால் மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் நான் செய்த உழைப்பு வீணாகவில்லை என்று பெருமையாக சொல்லக்கூடிய நிலையை அடைவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் ஆழமான சிந்தனைகளால் நிரம்பியதாக இருக்கும். அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக முடிவு செய்து விட மாட்டார்கள். அதன் நல்லது கெட்டதும் என்ன என்று பல கோணங்களில் யோசித்து பார்க்கும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இந்த சிந்தனை ஆழம்தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் முக்கியமான குணமாகும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை உணர்ச்சிகளால் அல்ல புத்திசாலித்தனமான சிந்தனையால் சமாளிக்க முயற்சிப்பார்கள். இவர்கள் அமைதியாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் இவர்களின் உள்ளத்தில் எண்ணற்ற திட்டங்களும் கனவுகளும் இருக்கும். வெளியில் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் பல விஷயங்களை திட்டமிட்டு வாழ்க்கையை முன்னேற்றும் தன்மை இவர்களிடம் இருக்கும். அதனால் பலர் கவனிக்காமல் இருக்கும் போது கூட அவர்கள் மெதுவாக தங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுப்பு உணர்வே ஆகும். ஒருவேளை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து உழைக்கச் செய்கிறது. அவர்கள் எப்போதும் கடமை உணர்வுடன் செயல்படுவதால் மற்றவர்கள் அவர்களை நம்பிக்கையுடன் பார்க்க தொடங்குவார்கள். இந்த நம்பிக்கைதான் அவர்களை சமூகத்தில் ஒரு முக்கியமான மனிதராகவே மாற்றும். மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே தலைமைத்தன்மை இருக்கும். அவர்கள் எந்த ஒரு குழுவிலும் இருந்தாலும் அந்த குழுவை ஒழுங்காக வழிநடத்தும் திறன் அவர்களிடம் இருக்கும். சிக்கலான சூழ்நிலைகளில் கூட அமைதியாக யோசித்து சரியான முடிவுகளை எடுப்பார்கள். அதனால் வேலை இடங்களிலும் சமூகத்திலும் அவர்களுக்கு உயர்ந்த மரியாதை கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் அவர்களை மெதுவாக ஒரு வலிமையான மனிதராக மாற்றும். ஆரம்ப காலங்களில் அவர்கள் பல சிரமங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு பெரிய பாடமாக மாறி வாழ்க்கையை மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். காலம் செல்ல செல்ல அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் மாறுவார்கள். இளமையில் சந்தித்த சிரமங்கள் அவர்களை மனதளவில் வலிமையாக்கி பின்னாளில் பெரிய வெற்றிகளை அடைய உதவும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு மிகவும் நிலையான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சிகளையும் அனுமதிப்பார்கள். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் மிக முக்கியமான குணங்களில் ஒன்று அவர்களின் பொறுமையும் கட்டுப்பாடும் ஆகும். வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் உடனே மனம் உடைந்து விடாமல் அமைதியாக அதை எதிர்கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். பலர் உடனடி முடிவுகளை எடுத்து தவறுகள் செய்யும் சூழ்நிலைகளில் கூட மகரம் ராசிக்காரர்கள் நிதானமாக யோசித்து சரியான வழியை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த பொறுமையான அணுகுமுறையே அவர்களை வாழ்க்கையின் நிலையான வெற்றிக்கு கொண்டு செல்லும். இவர்கள் தங்கள் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வாழும் தன்மை கொண்டவர்கள். ஒரு இலக்கை அடைய வேண்டுமென முடிவு செய்தால் அதற்காக பல தியாகங்களையும் செய்ய தயங்க மாட்டார்கள். சில சமயம் மற்றவர்கள் இவர்களை மிகவும் கடுமையானவர்கள் அல்லது மிக அதிகமாக சீரியஸாக இருப்பவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் அந்த கட்டுப்பாடே இவர்களின் வாழ்க்கையை உறுதியான பாதையில் நகர்த்தும் சக்தியாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மரியாதையும் நல்ல பெயரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்கள் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பார்கள். அதனால் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் நடத்தைகளிலும் ஒரு நிதானமும் சீர்மையும் காணப்படும்.
இந்த குணம்தான் அவர்களை சமூகத்தில் மதிக்கப்படும் மனிதர்களாக மாற்றும். சில சமயம் அவர்கள் மிகவும் அமைதியாக இருப்பதால் மற்றவர்கள் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் நேர்மையும் பொறுப்புணர்ச்சியும் அனைவருக்கும் தெளிவாக தெரியும். அதனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நம்பிக்கையான மனிதராகவும் வழிகாட்டியாகவும் பார்க்கப்படுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக நகரும் போல தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் செய்த உழைப்பின் பலன் மிகப்பெரியதாகவே வெளிப்படும். பல ஆண்டுகள் பொறுமையுடன் உழைத்த பிறகு அவர்கள் அடையும் வெற்றிகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் நடுப்பகுதி அல்லது பின்னர் காலத்தில் மிகுந்த நிலைத்தன்மையும் செழிப்பையும் அனுபவிப்பார்கள். அவர்கள் பெற்ற அனுபவங்களும் சாதனைகளும் அவர்களுக்கு ஒரு பெருமை உணர்வை தரும். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நான் அதை கடந்து வந்தேன் என்ற மனநிறைவு அவர்களின் உள்ளத்தில் இருக்கும். இதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நிலையை அடைவார்கள். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான குணங்களில் ஒன்று அவர்களின் உழைப்பும் விடாமுயற்சியும் ஆகும். எந்த ஒரு இலக்கையும் அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை அடைய வேண்டும் என்ற உறுதியுடன் தினமும் சிறு சிறு முன்னேற்றங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் இன்று முடியாவிட்டாலும் நாளை கண்டிப்பாக முடியும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சிதான் அவர்களின் வாழ்க்கையில் மெதுவாக பெரிய வெற்றிகளை உருவாக்கும். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.